விவசாயம் சார்ந்த தொழில், அதே மாதிரி சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல், அது இன்னைக்கு மக்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிற மாதிரி கருத்து எடுத்து நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு மனசுல பட்டதை நீங்க அப்படியே ஒரு பப்ளிக்கா என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா ஆதரவா இருக்கும். விலைவாசியும் கூடுதலாகிடுச்சு. சமுசாரி வந்து எதுவுமே வந்து கட்டி ஆகலை. சரிங்க. தொழில் வந்து எந்த இது இதாகலை. விவசாயி வந்து காடுகளில் வந்து மழை வந்து கம்மியாகிறதுனால ரொம்ப மோசமான நிலை ஆகிடுச்சு. காடுகளில் போட்ட வருமானங்கள் வந்து சரியா வரவில்லை. மக்கள் மழை தண்ணி இல்லாதனால ரொம்ப சம்சாரிக்கு ரொம்ப பாதிப்புங்க. இப்ப மக்கள் வந்து ரொம்ப முதல்ல எடுக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. மக்கள் வாழ்றதே இன்னைக்கு ரொம்ப சிரமத்துல ஓடிட்டு. இன்னைக்கு விலைவாசியும் குடிக்கிட்டு இருக்கு. எந்த இதுவுமே செய்ய முடியாது. செய்யாத காரணம்ல மக்கள் ரொம்ப அவதியில ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த மக்கள் ரொம்ப அவதியில கூட்டிட்டு இருக்காங்கிறது வந்து விவசாயம் சார்ந்து சொல்றீங்களா இல்ல பொதுவாவே? ஒரு எல்லாமே விவசாயமே ரொம்ப தாழ்ந்து போச்சு. தண்ணி பற்றாக்குறை, குடிக்க தண்ணி எல்லாமே வந்து வேண்டாங்க. தண்ணி தண்ணி வராம வச்சாங்க. தண்ணி வரவில்லை. எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ள ஆளாகுது. இந்த காடுகளில் கிணத்துக்களை வந்து தண்ணி பற்றாக்குறை ஆகிடுச்சு. சரி சரிங்க. எல்லா பிரச்சனையுமே வந்து மக்கள் வந்து எல்லா விலைவாசியிலே நாளுக்கு நாள் ஏறி போயிட்டு. சரி சரி. எல்லாம் வாங்குற சம்பளம் வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை. ரொம்ப பாதிப்பு நிலைமை இருக்கு. இப்ப இந்த நீர்நிலை வந்து கிணத்துல தண்ணி இல்லைங்கிறீங்க. அதே மாதிரி வந்து 18ஆம் காலையை திறந்து விட்டாதான் தண்ணி வரும். தண்ணியை வந்து 5 வருஷத்துல தண்ணியே வரல. 5 வருஷம் வரல. வர்ற அரசியல் அதிகாரி வர்றாங்க, ஓட்டு கேட்கறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. வந்தோடனே அங்க ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுங்க, உங்களுக்கு 18ஆம் காலை போடுங்க, எம்பி எல்லாம் சொல்றாங்க. இந்த 5 வருஷம் தனியாக திறந்து விடல. சரிங்க. இந்த 5 வருஷம்னு சொல்றோம். ஆனா இந்த 18ஆம் கால்வாய் திட்டங்கள் வந்ததுக்கு பிறகும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டக்குடி ஆறு வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் 10 வருஷத்துக்கு மேல போச்சுங்க. அவங்க அதாவது ஏடிஎம்கே சர்க்கார்ல 10 வருஷம் தண்ணி வந்து போச்சுங்க. இவங்க 5 வருஷம் வந்து தண்ணியை திறந்து வரல. இப்ப இந்த இடத்து மட்டும் இப்ப அண்மையில வந்து நீர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரின் மாநாடுன்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருந்தாரு. அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாதுங்களா? சரிங்க. தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அரசியல் ரீதியாவோ வாழ்க்கை ரீதியா வரும்போது நம்ம அதை வந்து கடைபிடிக்க மாட்டேங்கிறோம். அதனால இன்னைக்கு வந்து வீட்டுல போர் போடுறது வரைக்கும் ரொம்ப ஆழமா நிலத்தடி நீர் போயிருது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி வந்து வீட்டுல தண்ணி இல்லைன்னா போர் போடுத்தாங்க, வேற வழி இல்லை. குடிக்க பற்றாக்குறை தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி இல்லையும் போது போர் போட்டாங்க, வேற வழி இல்லை. அது இப்போ வந்து தண்ணி 3000 வீடு இருக்கு. 3000 வீடு குறைஞ்சது 2000 வீடு போர் போட்டுப்பாங்க. சரி, 2000 போர் போட்டா அவங்களுக்கு குறைஞ்சது 1 இன்ச்சு தண்ணியில வரும். அந்த சரிங்க. வச்ச அளவு இருக்காது. இப்ப இந்த நிலத்தடி நீர் குறைய நம்ம போர் வந்து ரொம்ப ஆழமா போட வேண்டியது வரும். 500 அடி 600 அடி போட இருக்குங்க. 18ஆம் காலை மேற்கு வந்து தண்ணி பெருகிச்சுன்னா தண்ணி வந்து நீர்பட்ட கிடைக்குங்க. தண்ணியே வந்து 18ஆம் கால தண்ணி வராதனால நீரடி பற்றாக்குறை வரப்போ குடிக்க கூட தண்ணி பற்றாக்குறை தண்ணி கிடைக்கும். இந்த ஏரியா பகுதியில வந்து இப்ப ஆத்து பாசனம் இருந்தாத்தே இந்த 18ஆம் கால தண்ணி 5 வருஷம் 10 வருஷம் தண்ணி போச்சுங்க. பரவாயில்ல, குடிக்க தண்ணி, கிணத்துக்குள்ள தண்ணி நல்லா சப்ளை கிடைச்சுங்க. இப்ப இந்த 5 வருஷத்துல எந்த இல்லாதனால வந்து இப்ப தண்ணி பற்றாக்குறை அடிஸ்தரமா குடிக்க தண்ணி இருக்காது. அந்த அளவுக்கு நடந்துரும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுங்கிறதுனால இப்ப நம்ம கிராமத்துல மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் முக்காவாசி கிராமங்கள்ல இந்த சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதுனால தண்ணீர் ரொம்ப முக்கியம்னு மக்களுக்கு உணர்த்துறதுக்காக அவர் அந்த மாநாடு நடத்தினாரு. அதுமே போக நம்மளுடைய தேனி மாவட்டத்துல போடியில வந்து மலமேட மாநிலத்துல இருக்கு மேய்ச்சல் நிலத்தை மீட்பதற்கு ஒரு போராட்டம் நடத்தினாரு. மரங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு மரங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினாரு. கடல் வந்து பயங்கரமா அழிஞ்சிட்டு இருக்கு, அதுல வந்து நிறைய கழிவுப் பொருட்கள் சேர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடலம்மான ஒரு மாநாடு நடத்தினாரு. இப்படி இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செந்தமிழன் சீமான் முன்னெடுத்துட்டு வராரு. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் வந்து ஆட்சி அமைச்சு இருந்ததில்லை. ஆனா இந்த மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு எல்லாம் தேவை. இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியம், இயற்கை விவசாயங்கிறது முக்கியம், நீரும் சோறும் தான் அடுத்த பெரிய போருக்கு ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லி வராரு. அப்படிங்கிறப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை வந்து முன்வைக்க வைக்கிறதுல 18ஆம் கால தண்ணி நீர் மக்கள் வந்து யாரும் கண்டுக்கிறது வரல. அப்ப இந்த 5 வருஷத்துல வந்து தண்ணிங்கிற சொல்லி பிரச்சனை கிடையாது. அந்த தண்ணி 18ஆம் கால தண்ணி வந்தா தாங்க கிணத்துல பாத்திரம் கிடைக்கும், நீர் பாத்திரம் கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். 5 வருஷத்துல திறந்து தெரியல. அவங்க வர்றாங்க போறாங்க, அவாடி இருக்கா, அதே கிடையாது. சரி சரி. ஆனா விலைவாசிகள் வந்து எந்த அளவுக்கு போகுது அந்த அளவுக்கு கண்ணட்டம் போயிட்டு. இப்ப இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இப்ப கடந்த 70 வருஷமா நாம வந்து சுதந்திரம் பெற்று ஒரு திமுக அதிமுகன்னு 2 பெரிய திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல யார் வந்து அந்த பிரச்சனை தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து முதல்ல அது வந்து போன வட்டம் வந்து 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் இருந்தாங்க. தண்ணி ஓரளவுக்கு வந்து 18ஆம் கால தண்ணி வந்துச்சு. இப்ப பிரச்சனை வந்துருச்சுங்கய்யா. இதை தீர்க்கணும்னா ஏன்னா இப்ப அதிகப்படியான வாக்கு வந்து மனசார சொல்லணும்னா ஒண்ணு திமுக போடுவாங்க, இல்ல அதிமுக போடுவாங்க. இவங்க 2 பேரே வந்து தீர்க்கணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப இதுல யாரு வந்து இந்த சூழ்நிலை தீர்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? மக்களுக்கு வந்து மக்களை பாக்குறது வந்து எளிமையா மக்களை பாக்குறேன். இவங்க வந்து அதை கணிக்க மாட்டாங்க.
அத்தனை கிராமம். ஆனா இதே இதுக்கு முன்னாடி இருந்த திட்டங்கள்ல வந்து இப்படிலாம் இருக்கு. செம்மையா ரேஷன்ல அரிசி செம்மையா அரிசி கிடைக்க மாட்டேங்குது. சாப்பிட முடியல. பூரா பொட்டை அரிசி தான். ஒழுங்கு அரிசி போடுறது இல்ல. 5 வருஷத்துல உருப்படியா அரிசி என்னைக்கு வாய்ப்புனே இல்ல. இப்ப இத்தனை வருஷங்களா நம்ம போட்டிருக்கோம். இப்ப வந்து நாம வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சில விஷயங்கள் முன் வைக்கிறோம். இலவசமா கொடுக்குற அரிசியா இருக்கட்டும், இலவசமா கொடுக்குற பேருந்தா இருக்கட்டும். இலவசம் கொடுக்குற இலவசம் கொடுக்கணும், நல்ல கொடுக்கணும். ஆகாத போது அரிசி வாங்கி மக்களை சாப்பிடும் நாய் கூட ஆமாங்க. அதெல்லாம் என்ன அரிசி? மாடு கூட கோயில் வாங்க என்ன அதுக்கு அரிசி இலவச அரிசி போட்டுடுங்க, போடாம இருப்பாங்கல்ல. இப்ப இலவசம் சொல்லி கொடுக்கக்கூடிய தேர்தல் நேரம் நெருங்கி வரும்போது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைங்கிறீங்களா? அதெல்லாம் இலவசமே வந்து தேவையில்லைங்க. திருச்சியில போனா நல்ல முறையில இலவசம் கொடுக்காம நல்ல முறையில் கரெக்டா வரும். இலவசம் வந்து எல்லாமே மக்களுக்கு ஏமாந்துவாங்க. போடுறாங்க அரிசி, அந்த அரிசியை நல்ல மக்கள் சாப்பிடுற மாதிரி அரிசி போட்டா போறதும் போறீங்க, நல்லா போடுங்கிறீங்க. அரிசிங்கிற சாப்பாடுக்கு வழி இல்லை. இந்த கடையில வந்து இன்னைக்கு அரிசி வந்து 3000 விற்குது. ரேஷன்ல 20 அரிசி வராங்க. 20 அரிசி வரும்போது அரிசி உறுப்பினர் அரிசி அதை வாங்கி என்ன மக்கள் சாப்பிட முடியும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்னே இப்ப விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பத்தி எந்த கட்சி பேசுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து விவசாயியுடைய கட்சி பேசுறதே வந்து அவங்க இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வந்து இவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க. அவங்க வந்து எதிர்கட்சிக்கார எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. வேற யாருமே விவசாயத்துக்காக பேசுறது இல்லையா? வேற யாரு பேசுறாங்க? எந்த காலத்துல யாரு இவங்க 2 பேரும் தான் பேசுவாங்க. யாரு இவங்க 2 பேருமே விட்டுறாங்க. இந்த மாதிரி வர்ற நம்ம ஆளுக்கு தமிழ் மக்கள் 2 பேரும் வர்றது ஒரு நாளைக்கு ஒரு ஆட்சியில உட்கார வைப்போம். இப்ப இந்த சின்னம் வந்து யாரோடதுங்கய்யா? இது வந்து நம்ம சின்ன விவசாயி சின்னம். எந்த கட்சியோட? நாம் தமிழர் கட்சியோட. இப்ப இவர் வந்து எத்தனை தடவை விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்திருக்காரு. இப்ப கூட நிறைய ஏகப்பட்ட இடத்துல பேச்சு வந்திருக்காரு. இப்படி ஆளை கொண்டு வர சொல்றேன். சரி சரிங்க. அந்த மாதிரி ஆளு வந்து நமக்கு வந்தாக்க நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஆதரவா இருக்கும், நல்ல முறையில் செய்வாரு. ஏன்னா இப்ப தேவாரத்துல 4 தடவை நாங்க தான் 18ஆம் கால்வாய் திட்டத்தை வந்து திரும்ப கொண்டு வரணும், பயன்படுத்தணும்ட்டு 4 தடவை ஆர்ப்பாட்டம் நாங்க தான் பண்ணியிருக்கோம். சிந்தலைச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு கலெக்டரோட கையில இருக்கு அந்த குளம். அதை மீட்டெடுக்கிறதுக்கு சட்ட ரீதியா வந்து நாங்க அதுக்கு கேசெல்லாம் போட்டு வரணும். அங்க இருந்து தாண்டி எங்களுக்கு வரணும். அங்க வந்து அவர் புத்திசாலித்தனமா தென்னை மரத்தை நட்டுக்கிட்டாரு. அதனால மரத்தை வெட்ட மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல வந்து தீர்ப்பு எல்லாம் வந்துருச்சு, இந்த ஆக்கிரமிப்பை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால செய்யணும்னா ஐயா இப்ப பிரச்சனையே அங்கதான் இருக்கிறதே. 2 சர்க்கார் தான் இப்ப வரைக்கும். நான் சொல்றேன், நீங்க வந்து சீமான் செய்யணும் பிரச்சனை பண்றீங்க. சர்க்கார் பார்த்து நினைச்சீங்கன்னா 1 நிமிஷத்துல அழிச்சிடலாம். ஐயா கடந்த 70 வருஷமாவே அந்த சர்க்கார் பண்ணலையே. அப்ப சர்க்கார் வந்து செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. இப்ப அப்ப திரும்ப அவங்களவே நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறதுல என்ன காரணம்? தண்ணி 10 வருஷம் வந்துச்சு. இப்ப மட்டும் தண்ணி ஏன் நட்டாங்க? நான் தெரியும். முதல்ல 10 வருஷம் தண்ணி வந்துச்சு. இப்ப தண்ணி ஏன் நட்டாங்க? ஏன் இந்த சர்க்கார் ஆட்டலாம்ல? அதாங்க பிரச்சனையும். இந்த சர்க்கார் வந்து உடனே போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க வந்து கட்சியாரா இருப்பாங்க. அந்த வாய்க்கால தான் தென்னை நட்டுருக்கேன் சொல்றேன், கேள்றேன். அதான் சொல்றேன், அதைத்தான் நான் அவன் கட்சியாரா இருப்பியா, அதனால அவன் எடுக்க மாட்டியா. அதான் காரணம் இல்லையா? ஐயா பிரச்சனை என்னன்னா அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியும். கடந்த 70 வருஷமா 2 அரசாங்கமா இருந்துச்சு. அது பண்ணலங்கிறப்ப திரும்ப அதவே எடுக்கணுமாங்கிறது என் கேள்வி. அதான் நான் சொல்றேன். மாத்தி இந்த 2 அரசாங்கத்தையும் ஒதுக்கிட்டு புதுசா அரசாங்கத்தை கொண்டு வரணும். சிறப்பு. புதுசானா இப்ப நான் இந்த கேள்விக்கு வரேன். ஒண்ணு இப்ப விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, இன்னொன்னு சீமான் முன்னாடி இருந்து அது இருக்காரு. சீமானுக்கு தான் ஆதரவு கொடுக்குது. ஏங்க விஜயும் புதுசா தானே வந்திருக்காரு. விஜய் வந்து இன்னைக்கு சின்ன பையன். அந்த பையன் திடீர்னு அந்த பையனுக்கு அவ்வளவு அறிவுரை தெரியாது. இவர் வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து எல்லா கோளாறு தந்திரமும் தெரியும். எதை எப்படி செய்யணும் வைக்கணும்னு அந்த கோளாறு செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. ஆமா. ஏன்னா நான் வந்து 2ஆ பிரிச்சு பாக்குறேன். ஒண்ணு ஆண்ட கட்சி 2, இன்னொன்னு ஆளாத கட்சி 2. விஜய்க்கு அவ்வளவு அறிவுரை இன்னும் பத்தாதுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 4 ஆகணும். 4 ஆகணும். அவரும் செய்வாரு, செய்ய மாட்டான்னு சொல்லல. அதாவது ஆரம்பத்துல இருந்து வல்லவளை இது அரசியல் இருந்து வந்தவர். மாத்தி போடணுங்கிறப்ப இவங்க 2 பேர்த்துல யாருன்னு பாக்குறப்ப நீங்க சீமான்னு சொல்லுவீங்க. போடுறது ஒரு ஆளுக்கு தான் போட முடியும். ஒரு வட்டம் வந்து உட்கார்ந்துட்டாக்க எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருவாரு. என்ன முன் வைக்கிறாங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காரு, வாழ்த்துறோம். ஆனா நான் வந்தா என்ன செய்வேன்னு இன்னும் அவர் சொல்லல. இல்ல இல்ல, அதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அவர் வந்து இப்பதான் புதுசா இருக்காரு, இள வயசு.
கொஞ்சம் அரசியல்ல கொஞ்சம் அனுபவப்படணும். யாருக்கு? விஜய்க்கு இளவரசங்க. சரிங்க. விஜய் ஐயா அவர் 60 வரைக்கும் போயிட்டாருங்க. 50-55 வயசு வரும். சரி சொல்லல அரசியல்ல வந்து புதுசு. சரி சரி. அந்த அரசியல்ல குழந்தை. அரசியல்ல வந்து புதுசு. இவ சீமா வந்து அவரு ஆரம்பத்துல நிறைய அனுபவப்பட்டாரு. அவருக்கு தெரியும். இவரு ஒரு வட்டம் ஆட்சியில் நின்னாக்க நல்ல அளவு. சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும்? சீமா ஆட்சிக்கு வரணும்னாக்க மக்களுக்கு தேவையான பொருள்ல ஓட்டு போடுவாங்க, செய்வாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் என்ன கேக்குறாங்களோ அந்த சலுகை செஞ்சுட்டா பிரச்சனை சொல்லி. இப்ப அந்த சலுகைகள் தானே வேணாங்கிறோம் நாங்க. அதாவது இலவச பேருந்து வேணாம், இலவசம்னு எதுவுமே வேணாம், வேலையை கொடு, படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பை கொடு, ஊர்ல இருக்கக்கூடிய நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலியமா வாய்ப்புகளை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தை உள்ள கொண்டு வருவோம். நீங்க சொல்றது வரைக்கும் வர்றேன். நல்லா படிச்ச வகையில இருக்காங்க. இப்படி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே வாங்கிட போறாங்கல்ல. அந்த மாசம் 1000 ரூபாய் நாங்க சொல்றது செத்தேன். படிச்சவே வர்றாங்க. என்ன ஏழைப்பட்ட வீட்டுல இருக்கீங்க, நல்லா படிச்சிருப்பேன், நல்லாவே படிச்சிருப்பேன், ஒரு நல்ல வேலைக்கு ஏதாவது போகணும் போவேன், அவனுக்கு பணம் கொடுத்தாத்தே வேலை கிடைக்கும் அப்படின்னா என்ன செய்யும்? அது ஊழல். அது அந்த காசு வாங்க கூடாது. அந்த மாதிரி நல்லா படிச்சவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றேன். அப்படிதாங்கய்யா, ஊழல் அப்படிங்கிறது அப்படிதான் உள்ள வருது. ஆனா இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இது எல்லாத்தையுமே எதிர்த்துதான் இருக்கணும். இன்னைக்கு வந்து கற்பிச்சுட்டு இருக்காரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து கட்சியில இருந்து பல பேர் நீக்கப்படுறாங்க. காரணம், நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தாலும் நீ இப்படிதான் தப்பு பண்ணுவ, நான் இப்பவே உன்னை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அது நல்லா பேசுவாரு, நான் நிறைய பாத்திருக்கேன் அவரை. சரி, நல்லா அரசியல் நல்லா கரெக்டா பேசுவாரு. அண்ணே கரெக்டா பேசுறாரு, கரெக்ட். ஆனா மக்கள் வந்து இந்த 2 கட்சி தாண்டி சீமானுக்கு மாத்தி போட்டாதானே அவர் வருவாரு அப்படிங்கிறப்ப மக்கள் அந்த மனநிலையில இருக்காங்களா? மாத்தி கொடுக்கணும் வந்து நம்ம தயார் பண்ணி இந்த மாதிரி போடுங்க, போடாதீங்கன்னு சொல்லி மாத்தி கொடுக்கணும். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு.